வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் உடனடியாக மொறுமொறுன்னு ரொம்ப சுவையான ஒரு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பருப்பு எதுவும் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நினச்ச உடனே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வடை. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே டேரெக்டாகவே நம்ம நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த வடைக்கு ஃப்ரெஷ்ஷாக பூண்டு இதெல்லாம் தட்டி சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பூண்டு எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வடைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, ஒரு 4 புதினா இலை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா ஒன்றா கலந்து விட்டலாம். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, அந்த இடித்து சேர்த்த பூண்டு இதெல்லாம் ஒன்றா மாவோட கலக்கும். புதினா உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி பூண்டு வேணான்னு நினச்சிங்கன்னா பூண்டுக்கு பதிலாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சோம்பும் ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் சேர்க்குற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு மாவு கிடைக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா வடை ரொம்ப எண்ணெய் உறிஞ்சிரும். அதனால கரெக்டான பதத்துக்கு நம்ம மாவு பிசையணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல கெட்டியான பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு, நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இப்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவு சைஸ் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே ஒரே அளவு உருண்டைகளாக பிரித்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா வடை போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வடைகள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வடையை போட்டுடலாம். இப்போ வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. இப்போ வடையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி அதோட ஓரங்கள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி விரிசல் இருந்ததுன்னா நல்லா இப்படி சரி சமமாக படுத்திட்டு வடையை தட்டியாச்சு. இது எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. வடை போடும்போது நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். வடை சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு வடையை நல்லா சுட்டு எடுக்கணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வெளியில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி மொறுமொறுன்னு நம்மளுக்கு வடை கிடைக்கும். கொஞ்ச நேரம் கழித்து இதை பெரட்டி விட்டுலாம். நல்லா அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் வேகும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். சூப்பராக வடை அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா வடை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், பருப்பு வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ இதை எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா வடையும் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக பிரியாமல் நம்ம எப்படி தட்டி போட்டோமோ அதே மாதிரியே வந்திருக்கு. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா வடை பிரிஞ்சு போகாமல் நல்லா முறுமுறுன்னு கரெக்டாக வரும். நான் இப்போ ஒரு வடையை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு.
நம்ம பருப்பு வடையெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.